வணக்கம் அன்பு நண்பர்களே, என்னுடைய பேர் கரண் ரத்னா. வெல்கம் டு டெக் டிப்ஸ் இன் யூடியூப் சேனல். இன்று நாங்கள் ஒரு எக்ஸல் ஷீட்டில் காணப்படுகின்ற உதாரணமாக ஒரு குளம் இருக்கின்றதுன்னு சொல்லி வைத்துக்கொள்வோம். ஓகே, அந்த குளத்தில் காணப்படுகின்ற வேல்யூக்கு முன்னாலேயும் இல்லாட்டி பின்னால் நாங்கள் எவ்வாறு ஒரு டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணுவது என்பதை பற்றி பார்க்க இருக்கின்றோம். ஓகே, இதற்கு நாங்கள் எக்ஸலில் காணப்படுகின்ற 3 முறைகளை நாங்கள் பயன்படுத்த இருக்கின்றோம். ஓகே, லெட்ஸ் see the demo. இப்பொழுது இந்த எக்ஸல் ஷீட்டில் காணப்படுகின்ற இந்த கோலத்தை நாங்கள் பார்ப்போம். 310, 720 எனும் இந்த நம்பர்ஸ் காணப்படுகின்றது. இந்த ஒவ்வொரு நம்பருக்கு முன்னால் ஒரு டெக்ஸ்டினை எவ்வாறு ஆட் பண்ணுவது என்பதை நாங்கள் இப்பொழுது பார்க்க இருக்கின்றோம். இதற்கு எக்ஸலில் காணப்படுகின்ற ஃப்ளாஷ் ஃபில் என்னும் ஒரு ஃபீச்சர் எங்களுக்கு உதவி செய்கின்றது. அதனை நாங்கள் செய்து பார்ப்போம். ஓகே, ஐடி என்னும் ஒரு டெக்ஸ்ட்டை இந்த நம்பருக்கு முன்னால் நாங்கள் ஆட் பண்ணுவோம். ஓகே, தென் நெக்ஸ்ட்டில் ஐடி 7 என்பதை நாங்கள் டைப் பண்ணும் பொழுது பாருங்கள், எங்களுக்கு இந்த ஃப்ளாஷ் ஃபில் தெரிகின்றது. ஆகவே இப்பொழுது நீங்கள் என்ட்ரை நாங்கள் ப்ரெஸ் பண்ணும் பொழுது அந்த ஃப்ளாஷ் ஃபில் என்பது ஆட்டோமேட்டிக்காக அந்த பேட்டர்னினை அறிந்து கொண்டு உங்களுக்கு உதவி செய்திருப்பதை நீங்கள் இப்பொழுது பார்க்கலாம். ஓகே, அதாவது நீங்கள் நிறைய ரோஸ் ஆஃப் டேட்டாவை கொண்டிருக்கும் பொழுது, அப்போ 2வது ரோவில் நீங்கள் டைப் பண்ணும் பொழுதே இந்த ஃப்ளாஷ் ஃபில் உங்களுக்கு ஒரு பேட்டர்ன் ஒன்று உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தரும். தென் நீங்கள் என்டர் பண்ணுவதன் மூலம் அதனை நீங்கள் செய்யலாம். ஓகே, மற்றது இது நம்பருக்கு மட்டும் பாவிப்பது அல்ல, டெக்ஸ்ட்டுக்கும் நீங்கள் பாவிக்கலாம். ஆகவே இங்கே இந்த டெக்ஸ்ட்டுக்கு முன்னால் நாங்கள் இதே மாதிரி செய்து பார்ப்போம். இதே மாதிரி ஐடி சசி. ஓகே, அடுத்த ரோவில் நாங்கள் டைப் பண்ணும் பொழுது பாருங்கள், ஐடி இப்பொழுது அந்த ஃப்ளாஷ் ஃபில் உங்களுக்கு தெரிகின்றது. ஓகே, ஆகவே இப்பொழுது நீங்கள் என்ட்ரை ப்ரெஸ் பண்ணும் பொழுது அந்த ஃப்ளாஷ் ஃபில்லானது எல்லா டெக்ஸ்ட்டுக்கு முன்னால் இந்த ஐடி எனும் அந்த வேர்டை ஆட் பண்ணியிருப்பதை நீங்கள் காணலாம். இந்த ஃப்ளாஷ் ஃபில்லினை நீங்கள் இன்னொரு விதமாகவும் பயன்படுத்தலாம். அதாவது ஷார்ட்கட் கீயான நீங்கள் Ctrl E என்பதை ப்ரெஸ் பண்ணும் பொழுதும் அதனை நாங்கள் செய்யலாம். சில சந்தர்ப்பங்களில் இந்த இரண்டு இப்போ பாருங்கள், முதலாவது செல் நாங்கள் ஐடி 310 என்பதை நாங்கள் ஐடி என்பதை ஆட் பண்ணியிருக்கிறோம். ஓகே, இப்போ நாங்கள் அடுத்த செல்லை நாங்கள் ஆக்டிவ் செல்லாக மாற்றி போட்டு இப்போ நாங்கள் ஐடி என்பதை டைப் பண்ணும் பொழுது சில வேளைகளில் இந்த ஃப்ளாஷ் ஃபில்லானது உங்களுக்கு அந்த பேட்டர்னை உங்களுக்கு தெரியப்படுத்தாது. அப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தில் நாங்கள் இந்த ஃப்ளாஷ் ஃபில்லினை ஃபோர்ஸ் பண்ணி செய்யலாம். அதுக்கு நான் இப்பொழுது Ctrl E என்பதை டைப் பண்ணும் பொழுது பாருங்கள், இது ஆட்டோமேட்டிக்காக மெட்டைய செல்லை ஃபில் பண்ணியிருப்பதை நீங்கள் காணலாம். ஓகே, அதே மாதிரி இதற்கு நாங்கள் செய்து பார்ப்போம். இதற்கு நீங்கள் 2வது செல்லை ஆக்டிவாக மாற்றிவிட்டு நீங்கள் Ctrl E என்பதை கிளிக் பண்ணும் பொழுது பாருங்கள், மெட்டைய ரோஸ் மெட்டைய செல்ஸ் எல்லாவற்றையும் அது ஃபில் பண்ணியிருப்பதை அதே சேம் பேட்டர்னில். ஓகே, இந்த ஃப்ளாஷ் ஃபில்லினை நாங்கள் இப்படி பயன்படுத்தும் பொழுது சில வேளைகளில் நாங்கள் டைனமிக்காக அதனை செய்ய முடியாது. அதாவது இப்போ பாருங்கள், இப்போ இதில் இருக்கிற இந்த சூ என்பதை நான் என்னுடைய பேரை இதனை மாற்றும் பொழுது அதற்கு கொரஸ்பாண்டிங்காக இருக்கிற அந்த செல்லில் அது மாறாமல் இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். ஓகே, ஆகவே நாங்கள் இந்த செல்லில் இருக்கிற நேமை மாற்றும் பொழுது நாங்கள் ஆட் பண்ணிய அந்த டெக்ஸ்டை கொண்ட அந்த வேல்யூ மாற வேண்டும். ஓகே, அதாவது டைனமிக்காக மாற வேண்டும். அதனை நாங்கள் செய்வதற்கு இந்த எக்ஸலில் காணப்படுகின்ற ஃபார்முலாவை நாங்கள் பயன்படுத்தலாம். அதனை இப்பொழுது நாங்கள் பார்ப்போம். இப்பொழுது நாங்கள் இந்த ஃபார்முலாவை பயன்படுத்துவோம். அதற்கு இந்த செல்லை நாங்கள் ஆக்டிவ் ஆக்கி போட்டு இப்போ நாங்கள் ஃபார்முலாவை நாங்கள் டைப் பண்ணுவதற்கு ஈக்குவல் சைன்லேருந்து தொடங்கல் வேண்டும். அப்போ ஈக்குவல் ரைட். இப்போ டெக்ஸ்ட் என்பதால் நாங்கள் இப்பொழுது அதனை டபுள் கோட்டேஷன் மார்க்கில் நாங்கள் ஐடி ஒரு ஸ்பேஸ் விட்டு தென் நாங்கள் டெக்ஸ்ட்டோட செல் ரெஃபரன்ஸை பாவிக்க இருப்பதால் நாங்கள் ஆம்பர்சனை இதில் டைப் பண்ணுவோம். அப்போ நாங்கள் எந்த செல் ரெஃபரன்ஸ் என்னும் பொழுது இப்போ முதலாவது செல் ரெஃபரன்ஸ் ரைட். தென் இப்போ என்டர் பண்ணும் பொழுது பாருங்கள், எங்களுக்கு இந்த ஐடி 310 என்பது வந்துவிட்டது. இதனை மெட்டிய செல்ஸுக்கு நாங்கள் அப்ளை பண்ணுவதற்கு இங்கே பாருங்கள், இங்கே இந்த ப்ளஸ் சைன் வரும் பொழுது அதனை நாங்கள் இந்த மாதிரி செய்யும் பொழுது
ஆட்டோமேட்டிக்காக மற்ற இடங்களை அது நிரப்புகின்றது. ஓகே, அதே மாதிரி நாங்கள் இதற்கு செய்து பார்ப்போம். ஓகே, இதற்கு வந்து நாங்கள் அதே மாதிரி ஃபார்முலாவை பார்க்கும் பொழுது ஈக்குவல் சைன்லேருந்து தொடங்குதல் வேண்டும். இப்போ டெக்ஸ்ட்டை பயன்படுத்துவதால் டபுள் கோட்டேஷன் மார்க் தென் ஸ்பேஸ். நாங்கள் டெக்ஸ்ட்டை செல் ரெஃபரன்ஸோட பாவிக்கிறதால ஆம்பர்சனை நாங்கள் இதில் பயன்படுத்த வேண்டும். அப்போ இப்பொழுது இங்கே இதற்கு வந்து இதுதான் அந்த செல் ரெஃபரன்ஸ். ஓகே, இப்பொழுது என்ட்ரை கிளிக் பண்ணும் பொழுது தென் இதனை நாங்கள் மற்ற இடங்களுக்கு கொண்டு போவதற்கு இந்த ப்ளஸ் சைனை எடுத்துக்கொண்டு நாங்கள் விடும் பொழுது இது மற்ற செல்லையும் வந்து அதே மாதிரி அந்த ஐடியை ஆட் பண்ணி முழு செல்ஸையும் இது ஃபில் பண்ணியிருப்பதை நீங்கள் அவதானிக்கலாம். ஓகே, இப்பொழுது நாங்கள் இந்த வேல்யூக்கு எண்டில் ஒரு டெக்ஸ்ட் ஆட் பண்ணி பார்ப்போம். ஓகே, அதற்கு நாங்கள் இதை டபுள் கிளிக் பண்ணுவோம். அப்போ இந்த ஃபார்முலாவில் நாங்கள் வந்து சில மாற்றங்களை செய்தல் வேண்டும். இப்போ நீங்கள் டெக்ஸ்ட் செல் ரெஃபரன்ஸோடு பாவிப்பதால் ஆம்பர்சனை நாங்கள் டைப் பண்ணுவோம். ரைட், தென் டபுள் கோட்டேஷன் ஒரு ஸ்பேஸ் ஒன்று விட்டு நாங்கள் இப்பொழுது சேல்ஸ் டபுள் கோட்டேஷன் என் பண்ணி போட்டு என்டர் பண்ணும் பொழுது பாருங்கள் எங்களுக்கு இந்த அதாவது இந்த செல்லில் காணப்படுகின்ற ஐடி சசி என்னும் இந்த டெக்ஸ்ட்டுக்கு பின்னால் சேல்ஸ் என்னும் ஒரு டெக்ஸ்ட்டை வந்து நாங்கள் ஆட் பண்ணியிருக்கின்றோம். இதனை நாங்கள் முழு செல்லுக்கும் நாங்கள் கொண்டு வருவதற்கு இந்த ப்ளஸ் சைனை நாங்கள் இந்த மாதிரி செய்யும் பொழுது இது முற்றுமுழுதாக அதாவது எல்லா சேல்ஸுக்கும் அந்த பின்பக்கத்தில் வந்து இந்த சேல்ஸ் என்ற டெக்ஸ்ட்டை வந்து ஆட் பண்ணியிருப்பதை நீங்கள் காணலாம். இப்பொழுது நாங்கள் இந்த செல்லில் இருக்கிற வேல்யூவை வந்து மாற்றும் பொழுது இந்த ஐடி கஜே சேல்ஸ் என்பது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் டைனமிக்காக மாறுவதை நீங்கள் பார்க்கலாம். இருந்து பாருங்கள். ஓகே, ஆகவே இதை நான் வந்து இப்பொழுது சொல்லி மாற்றுகின்றேன். ஓகே, அப்போ இப்பொழுது பார்த்தோம்னு சொன்னால் அந்த நேம் இளங்கோன்னு சொல்லி மாறி இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். ஓகே, இப்பொழுது நாங்கள் இந்த குளத்தில் இருக்கின்ற இந்த நம்பர்ஸுக்கு முன்னால் நாங்கள் ஐடி என்னும் இந்த டெக்ஸ்டினை ஆட் பண்ணுவோம். அதாவது இதற்கு நாங்கள் கஸ்டம் நம்பர் ஃபார்மேட்டினை பாவிக்க இருக்கின்றோம். இதனை ஹைலைட் பண்ணி போட்டு இதை நீங்கள் Ctrl+1 என்னும் நீங்கள் ஒரே நேரத்தில் ப்ரெஸ் பண்ணும் பொழுது இந்த கஸ்டம் நம்பர் ஃபார்மேட்டிங் வந்து வருகின்றது. ஓகே, அப்போ இதில் வந்து இந்த கஸ்டம் என்பதை கிளிக் பண்ணி போட்டு டபுள் கோட்டேஷன் மார்க் ஐடி டபுள் கோட்டேஷன் மார்க் நாங்கள் ஒரு ஸ்பேஸ் விட்டு தென் நாங்கள் வந்து நம்பருக்குரிய ப்ளேஸ் ஹோல்டரை நாங்கள் இதில் போடுதல் வேண்டும். அது வந்து இந்த நம்பர் ஃபார்மேட். ஓகே, அப்போ இந்த நம்பர் ஃபார்மேட்டில் நீங்கள் விரும்பிய நம்பரை நாங்கள் இதில் வேறு நம்பர் ஃபார்மேட்டை நீங்கள் இதில் சூஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஓகே, இப்பொழுது நாங்கள் ஓகே பட்டனை கிளிக் பண்ணும் பொழுது பாருங்கள் இந்த ஐடி என்பது இந்த நம்பருக்கு முன்னால் இன்சர்ட் பண்ணப்பட்டு காணப்படுவதை நீங்கள் அவதானிக்கலாம். ஓகே, மற்றது இந்த நம்பருக்கு முன்னால் இது ஐடி ஆட் பண்ணப்பட்டு இருந்தாலும் இந்த செல்லில் இருக்கிற வேல்யூஸ் எல்லாம் நம்பர் மாதிரி தான் உங்களுக்கு பிஹேவ் பண்ணும். ஓகே, அதுக்கு ஒரு உதாரணத்தை நாங்கள் பார்ப்போம். இப்பொழுது இப்போ நாங்கள் ஈக்குவல் சைனை கிளிக் பண்ணி இப்போ இந்த நம்பரோட ரைட் நாங்கள் +2 என்பதை நாங்கள் கிளிக் பண்ணும் பொழுது பாருங்கள் இந்த 300ஓட 2ஐ ஆட் பண்ணி அது வந்து ஐடி 302 சொல்லி வருவதை நீங்கள் அவதானிக்கலாம். இந்த வீடியோவை பார்த்ததுக்கு மிக்க நன்றி நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் இதனை உங்கள் நண்பர்களுடன் ஷேர் பண்ணவும். அத்துடன் மறக்காமல் என்னுடைய சேனலினை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவும். அத்துடன் அருகில் காணப்படும் பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் உள்ள ஆல் நோட்டிஃபிகேஷனை நீங்கள் எனேபிள் பண்ணி விடுவதன் மூலம் நான் புதிய வீடியோக்களை அப்லோட் பண்ணும் பொழுது அதனை நான் உங்களுக்கு உடனுக்குடன் அறிவித்தரலாம். மீண்டும் இன்னும் ஒரு வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.